ஹம்சவர்தனி சாரதி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு உரையாடல், இல்லை என்றால் கவிதை பாடல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சிறுமிக்கு நகை மேல ஆசையே இல்லைங்க. நகை மேல ஆசையே இல்லை. அவ அம்மா சொல்றா, நான் போய் உனக்கு நகை கடையில போய் நகையெல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், அம்மா நான் எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேம்மா, வாங்கி தரியாமா அப்படின்னு. உடனே ஓகே கண்ணா, நீ சொல்லு, நீ சொல்றத நிச்சயமா நானும் அப்பாவும் வாங்கி தரோம் அப்படின்னா. அம்மா எனக்கு நிறைய நகையெல்லாம் வேண்டாமா, எனக்கு நகை மேல ஆசையே கிடையாதுமா, நான் சொல்றது மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவும் சரி சொல்லு அப்படிங்கிற. இந்த பொண்ணு என்னென்ன கேக்குறா பாப்போமா. இந்த சிறுமி ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அம்மா என்று கூறிவிட்டு என்னென்ன நகைகள் கேட்கிறாள் என்பதை நாம் கேட்போமா. அம்மா, சின்ன பெண்ணே, என் செல்ல பெண்ணே, சிங்காரியே, என் சீமாட்டி பெண்ணே, பொண்ணு குடமே, உன்னை பூ போல அழகாக்க பொன் நகைகள் வாங்கி வர நானும் அப்பாவும் நகைக்கடைக்கு புறப்பட்டோம். உடனே பொண்ணு சொல்றா, அன்பான அம்மாவே, ஆசை அப்பாவே, அருமை மகள் எந்தனுக்கு ஆசைக்கு உகந்த நகைகள் எவை எவை என கேளாயோ. அம்மா சொல்றாங்க, கண்ணான கண்ணே, என் கண்ணாடி பெட்டகமே, கரும்பே, நீ கேட்டால் கட்டாயம் நாங்கள் வாங்கி தருவோம். ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதில் வருத்தம் வைக்கவில்லை. அம்மா, அப்பா, என் செல்ல அம்மா, செல்ல அப்பா, எனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன், கேளுங்கள். சின்ன கொடிக்கு ஜிலுஜிலுக்கும் ராக்கொடி பல, சிவப்புக்கள் சுட்டி நெற்றி பட்டம் பல, செவ்வரளி பூ போல ஜொலி ஜொலிக்கும் பிறைகள் பலதும், கருமேக கூந்தலுக்கு பொன்னான தாழம்பூ ஜடையோட பற்பல சடனாகம் திருகுவில்லை போதும் அம்மா. அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. என் காதுக்கு வகை வகையான தோட்டோட அதுக்கு ஏத்த அழகான ஜிமிக்கி வேணும். காது வலி போக கல் வச்ச மாட்டல் பல வகை வேணும். எள்ளுப்பூ மூக்குக்கு ஏத்த மூக்குத்தி புல்லக்கு 7-8 வகை வேணும் அம்மா. அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. சின்ன கழுத்துக்கு சீரான அட்டிகையும் எடுப்பாக காட்டிடவே சின்னதும் பெரியதுமாய் பலவிதமான சங்கிலி ஆரம் வேணும் அம்மா. அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. கைகளிலே கலகலவென கண்ணாடி வளையலுடன் பொன்னு வளையல் பிடிப்பிடியாய் வேணும் அம்மா. பூ வளையல், புது வளையல், நெளி வளையல், கல் வளையல், ஓகர்ஜான் வளையல் வரை பல வளையல்கள் வாங்கிடுவாய். அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. மூங்கில் கை அழகு பெற முழு வங்கி தன்னுடனே பிஞ்சு விரல் பத்தி நிற்கும் சங்கிலி மோதிரங்கள் பற்பல வாங்கிடுவாய். சின்ன இடைக்கு சீரான ஒட்டியானம் சில வகைகள், மணியான காலுக்கு மட்டில்லா கொலுசு வகை பல வகைகள் வாங்கிடுவாய். அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. தங்கத்தில் மட்டுமன்றி அம்மா, தகதகக்கும் வைர நகை, வெள்ளை பொன் பிளாட்டினமும் வேறுள்ள எல்லாமும் எனக்கு வாங்கிடுவாய் அம்மா. அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. இத்தனை நகைகளையும் நான் போட்டால் எனக்கு எவ்வளவு அழகு வரும் தெரியுமா? இவர்களை விட நான் மகாலட்சுமியை போல அவ்வளவு அழகாக உங்களுக்கு காட்சி தருவேன் அம்மா. அம்மா, ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனதினில் வருத்தம் வைக்கவில்லை. இவ்வளவை கேட்டவுடனே அம்மா, அம்மா என் பெண்ணே, நீ ஆசைப்பட்ட அத்தனையும் அரசனால் கூட வாங்கித்தர முடியாது. நாங்கள் என்ன செய்யட்டும், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் யாராவது வாங்கி தருகிறீர்களா? வாங்கித்தர ரெடியாக இருக்கிறீர்களா? கூறுங்கள். இந்த சிறுமியின் ஆசையை
நிறைவேற்றுங்கள். தேங்க்யூ. பாத்தீங்களா, ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க. யாராவது வாங்கி தரீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சோ நீங்களும் உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு என்னென்ன நகை வேணுமோ கேளுக்கோ, அவங்க நிச்சயமா வாங்கி தருவாங்க. ஷூர். ஓகே, see you. Bye.